இப்ப அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராதா சார்? ஏன்னா இப்போ வேற ஒருத்தர வசியம் பண்ணி அவங்க கூட இருக்கும்பொழுது, இப்ப திருப்பி அவங்களுடைய கணவர் கூடயே சேர்றாங்க அப்படின்னும்பொழுது, அந்த கருத்து வேறுபாடுகள் எதனா வருமா? அத இந்த வசியம் எப்படி குணப்படுத்தும் சார்? அதுதான் இவங்க இப்போ வீட்டுக்காரு போயிட்டாருன்னா, இந்த அம்மா அழுந்து ஓன்னு வேற வழி இல்லன்ட்டு பண்ணிடுறாங்க. நான் தான் இவங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். கொஞ்ச நாள் திறந்தா வரையும் அவங்க ரோட்லயே போய் அவங்க மேலேயே பாசத்த காமிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அன்ப அரவணைச்சு, அவங்க வெறுப்பு வர்ற மாரி இருக்கும்போது, அப்புறம் இழுத்துக்குவேன். அப்போ கொஞ்ச நாள் இவங்க அச்சப்பட்டுன்னு தான் வாழுவாங்க. அப்ப நான் தான் என்ன பண்றேன், இவங்களுக்குள்ள மோகம் போட்டுருவேன். வசி, ம். மோகன், ஆகாஷ்ன்னு போட்டா, இவங்க 2 பேருமே மோகத்துல பின்னின்னு, பாசமா மறந்துட்டு நல்லா வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி பண்ணுவாங்க. சில பேருக்கு என்ன பண்ணுவேன், இப்ப அங்க இருக்கிற ஒரு என்ன பண்ணாலும் வரமாட்டாங்க. உண்மதான் அது. நானு 1, 2 ஏகப்பட்ட கஷ்டப்படுவேன். அடிக்கடிக்கு மருந்து போட்டுன்னே இருந்தாங்கன்னா, நம்ம என்ன மந்திர தந்திரம் பண்ணாலும் வேலை செய்யாது. அப்ப ம். நாம என்ன பண்ணுவோம், இந்த அம்மாளுடைய ஒரு சொட்டு ரத்தம் எடுத்து லெஃப்ட் கையில மந்திரத்த தெளிச்சு, நம்ம இந்த மருந்து அவங்க வயித்துக்கு குடுத்தோம்னா, அந்த கட்டு உடைஞ்சிரும். அதுக்கு ம். தான மூலிகை இருக்கு. ஓகே. யாராவது என்ன எவ்வளோ பெரிய வசினாக்கிட்டும், அவங்க எவ்வளோ பெரிய அடிமை ஆக்கியிருந்தா கூட, நம்ம அந்த அதுக்குன்னே ஒரு மூலிகை இருக்கு. அது அந்த கட்ட ஒடிச்சு, அந்த வசிமண்ண வேலை செய்யாம இருக்கிறதுக்கு, அந்த மூலிகை தாயுடைய ரத்தம், இல்ல மனைவியுடைய ரத்தம். யாராவது ஒரு ரத்தத்த நம்ம அத குடுத்தோம்ன்னா, அந்த மருந்து போய் அவங்க உடம்புல விழுந்துச்சுன்னா, அந்த கட்டு உடைஞ்சிரும். அந்த கட்டு உடைஞ்ச உடனே அவங்களுக்குள்ள சண்டை வந்துரும். இங்க உடனே என்ன பண்ணும், மனைவிக்கு வீட்டுக்கார வசியம் பண்ணோம்னா ஒண்ணா சேர்ந்துருவாங்க. இப்படிதான் நாங்க ரிலீவ் பண்றது.